தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம் சிவசொந்தங்களே. உழவாரப் பணி என்றால் என்ன என்பது பற்றி காண்போம். கோவிலுக்குள் சென்றவுடன் இறைவன் நமக்கு உணர்த்தும் அரும்பணியே உழவாரப் பணி ஆகும். இதைவிட சிறந்த புண்ணியம் வேறு எதுவுமே இல்லை. கோவிலுக்கு சென்று சாமி கும்பிடுவதை விட மேலான புண்ணியத்தை தருவது உழவாரப் பணி ஆகும். அது என்னென்ன என்பது பற்றி காண்போம். பக்தர்கள் கோவிலில் போடும் குப்பைகளை எடுத்து குப்பை கூடங்களில் போடுவது, பக்தர்கள் இறைவன் அருள் வேண்டாம் என சொல்லி தூண்களில் கொட்டும் திருநீறு, குங்குமம் போன்றவற்றை சுத்தம் செய்வது, இறைவனுக்கு சாற்றப்படும் நிர்மால்ய பூக்களை எடுத்து நந்தவனத்தில் போடுவது, திருக்கோயில்களில் சூழ்ந்திருக்கும் ஒட்டடைகள், அழுக்குகள் ஆகியவைகளை நீக்குவது, சுவாமியின் ஆடைகளை துவைப்பது, அழுக்கு படிந்த விளக்குகளை தூய்மைப்படுத்துவது, நந்தவனத்தை தூய்மைப்படுத்துவது, தேங்கியிருக்கும் தண்ணீரை சுத்தப்படுத்துவது, கோபுரங்களில் முளைத்திருக்கும் செடி கொடிகளை அகற்றுவது, சிவாச்சாரியார்களின் அனுமதி பெற்று திருக்கோயிலின் கொடிமரம், உற்சவ மூர்த்திகளை இயற்கை மூலிகை கொண்டு தூய்மைப்படுத்துவது, 63 மற்றும் கல் திருமேனிகளுக்கு மாவு, தயிர் சாற்றி அதன் மீது படிந்திருக்கும் அழுக்குகளை நீக்குவது, திருக்கோவில்களில் உள்ள மின் விளக்குகளை சரி செய்வது, வாரம் ஒரு முறை திருக்கோயிலை பசும் சாணம் இட்டு மெழுகி விடுவது, திருக்கோவிலை சுற்றி கோலமிடுவது, கோயிலில் படிந்திருக்கும் எண்ணெய் பிசுபிசுப்பை எடுப்பது, கற்பூர புகையால் படிந்திருக்கும் கரும்புகைகளை துடைப்பது, கோவில் சுற்றுச்சுவர் அல்லது மதில் சுவரை சுத்தம் செய்து வெள்ளை அடிப்பது போன்ற பணிகளே உழவாரப் பணி ஆகும். இப்பணிகளை குறைந்தது மாதம் ஒரு நாள் செய்வோமானால் உடலும் மனதும் வலிமை பெறும். சைவ சமய குரவர் நால்வருள் ஒருவரான திருநாவுக்கரசர், என் கடன் பணி செய்து கிடப்பதே என உழவாரப் பணியையே தான் வாழ்ந்த காலம் முழுவதும் செய்து இறைவன் அருளை பெற்றதால் உழவாரப் படையை ஏந்தியவர் என்று அழைக்கப்படுகிறார். உங்களின் நியாயமான வேண்டுதல்கள் நடக்க வேண்டும் என்றால் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று உழவாரப் பணி செய்கிறேன் என்று மனதார உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். இப்படி ஒரு வேண்டுதல் வைக்கும் பொழுது உங்களின் வேண்டுதல் உடனடியாக நடக்கும் என்பது நம்பிக்கை. இப்பணியை செய்தவர்கள் யாரும் மருத்துவமனைக்கு சென்றதில்லை. எவ்வித நோய்களும் இவர்களை அண்டியதில்லை. கும்பாபிஷேகம் செய்வதை விட பல மடங்கு புண்ணியத்தை கொடுப்பது உழவாரப் பணி. உழவாரம் செய்வீர், இறைவன் அருள் பெறுவீர். அடுத்த முறை உங்கள் அருகில் உள்ள திருக்கோவிலில் உழவாரப் பணி நடைபெற்றால் தவறாமல் கலந்து கொண்டு இறைவனாரின் அருளை பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு சிவசொந்தங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம்.